பிதாவுக்கு வணக்கம், நம்ம குமாரனுக்கு வணக்கம், நம்ம இயேசு சாமிக்கு வணக்கம், ஐயாமாருக்கு வணக்கம், அம்மாமாருக்கு வணக்கம், அண்ணாமாருக்கு வணக்கம், அக்காமாருக்கு வணக்கம், அத்தைமாருக்கு வணக்கம், தங்கச்சிமாருக்கு வணக்கம். இங்க கூடி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நியூலைஃப் குழு சார்பாக வந்தனோ வந்தனோ சபையாருக்கு எல்லாரும் வாழ்த்தி சபையாருக்கு எல்லாரும் வாழ்த்தி வந்தனோ வந்தனோ இப்படியாக எது செஞ்சாலும் தேவனுக்குன்னு ஒழுங்கு கிழமை செய்யணும்னு நம்ம வேதத்துல போட்டிருக்கு. அப்படியான? ஆமா தம்பி, நம்ம வில்லு பாட்டோட ஒழுங்கு என்ன? தந்தனத்துவம் தான். என்ன ஆரம்பிச்சிடலாமா? தந்தனத்துவம் என்று சொல்லிய வில்லிசை பாட, ஆமா வில்லிசை பாட, ஆமா வில்லிசை பாட வந்தருள்வா எங்கள் தெய்வமே. தந்தனத்துவம் என்று சொல்லிய வில்லிசை பாட, ஆமா வில்லிசை பாட, ஆமா வந்தருள்வா எங்கள் தெய்வமே. எதுக்கு வந்திருக்கோம்? அதுவா தம்பி, நம்ம இயேசு சாமி வந்துட்டாரு, நம்ம மீட்க பூமி வந்துட்டாரு, நம்ம இயேசு சாமி வந்துட்டாரு, நம்ம மீட்க பூமி வந்துட்டாரு. மனுஷனை போல உருவெடுத்து மாட்டின தொழுவில் பிறந்தவரு, மனுஷனை போல உருவெடுத்து மாட்டின தொழுவில் பிறந்தவரு. ஆடி பாடி கொண்டாடுவோம், நம்ம இயேசு சாமி கொண்டாடுவோம், நம்ம இயேசு சாமி வந்துட்டாரு, நம்ம மீட்க பூமி வந்துட்டாரு. ஆமாண்ணே, இப்பதான் தெரியுது நம்ம கிறிஸ்மஸ் வந்துருச்சுன்னு. கிறிஸ்மஸ்னா என்னன்னு? பிரியாணி, கேக்கு, புது ட்ரெஸ், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தானே. அட இயேசுவே, உங்களை போற ஆட்களை நான் பார்த்ததே இல்லை. ஆட்டம் பாட கொண்டாட்டன்னு முக்கியமான விஷயத்தையே விட்டுட்டீங்களே தம்பி. உண்மையாவே கிறிஸ்மஸ்னா நல்ல சாப்பாடும் கொண்டாட்டமும் இல்லையானே? இல்ல தம்பி, உண்மையான கிறிஸ்துமஸ்னா என்ன தெரியுமா? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையில் சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எனக்கு ஒரு சந்தேகம், பாவம் என்னன்னு? இது ஒரு நல்ல கேள்வி, சொல்றேன் கவனிங்க. பாவம்னா தேவன் நம்ம கொடுத்திருக்க கட்டளை மீறதான் தம்பி. பாவத்தின் சம்பளம் மரணம். இது ஆவிக்குரிய மரணத்தை குறிக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தேடி போனேனே, தேடி வந்தாரே என்னை. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தேடி போனேனே, தேடி வந்தாரே என்னை. வாழ்க்கை இதுவல்ல என்று சொன்னாரே, வாழ்க்கை இதுவல்ல என்று சொன்னாரே, வழி எனக்கு தந்து சென்றாரே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தேடி போனேனே, அதை தேடி வந்தாரே என்னை. தினமும் பைபிள் படிச்சு வாரம் சர்ச்சுக்கு போனதானே தெரியும். சரி சரி, சண்டை போடாதீங்க தம்பிங்களா. தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. வேதத்துல பாவம் செஞ்சு அலைஞ்சு போனவங்க ஏராளம். அவங்கள மாதிரி இல்லாம தேவனுக்குன்னு உண்மையா பிரியமா வேதத்தின்படி வாழணும். பெயர் கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது தம்பிகளா. இப்படிப்பட்ட கொடூர பாவத்திலிருந்து நம்ம மீட்க தான் இயேசு பிறந்தாரு. இதுவே நம்ம உள்ளத்துல பிறந்துதான், அதுதான் ரட்சிப்பு. இயேசு பிறந்தாரே
ஹalleluya ஹalleluya அது சரிண்ணே, இயேசு பிறந்துட்டாரு, இன்னும் அதை பத்தி சொல்லுங்க. ஆர்வமா இருக்குதுல்ல? ஒரு பொருத்தம்பி சொல்றேன். அவருடைய முதல் வருகை தாழ்மையோடும் ஏழ்மை கோலத்தில் இருந்துச்சு. ஆனா அவருடைய இரண்டாவது வருகை ராஜாதி ராஜாவா நியாய தீர்ப்பின் தேவனா வர போறாரு. தங்கச்சி, நீ அவன் சந்திக்க ஆயத்தமா? தம்பி, நீ அவன் சந்திக்க ஆயத்தமா? அண்ணா, நீ அவன் சந்திக்க ஆயத்தமா? அக்கா, நீ அவன் சந்திக்க ஆயத்தமா? வருவன்னு சொன்னவர் வர போறா, வருகையை சந்திக்க ஆயத்தமா? வருவன்னு சொன்னவர் வர போறா, வருவன்னு சந்திக்க ஆயத்தமா? இயேசுவின் வருவாரே, நீ மண்ணில் ஆயத்தமா? இயேசுவின் வருவாரே, நீ மண்ணில் ஆயத்தமா? உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா? உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா? உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செஞ்சுட்டே இருக்கட்டும். வாட்ஸ்அப் யூடியூப் பார்க்கறவங்க என்ன பார்த்துட்டே இருக்கட்டும். உலகத்தின் மாயை பின்னாடி போறவன போய்கிட்டே இருக்கட்டும். தேவனுக்கு பரிசுத்தமாகறவன பரிசுத்தமாகட்டும். அவருக்கு இந்த ஏற்ற பலன் அவருடைய இரண்டாவது கண்டிப்பா கிடைக்கும். இன்றே மனம் திரும்பி அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒப்பு கொடுப்போமா? இயேசு கிறிஸ்துவில் நல்ல சீடராகவும் விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவில் நல்ல சீடராகவும் விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி என்னாலுமே அவர் பணிகளை உன்னை என்னாலும் ஒழித்திடுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராதே, அதிவேகமாய் செய்யப்படுவோம். இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராதே, அதிவேகமாய் செய்யப்படுவோம். இவ்வளவு நேரம் எங்க பாட்டை கருத்தா பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் வணக்கம்.